தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு Realme தரப்புல இருந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. NARZO 30A and 30 Pro. 30 Pro நாளைக்கு அன்பாக்சிங் பார்க்கலாம். பட் இப்போ NARZO 30A உடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த அன்பாக்சிங் கூடவே அவங்க இன்னொரு ப்ராடக்ட்டையும் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பட்ஸ் ஏர் 2. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் இது ஏன் வெயிட் பண்ணி அன்பாக்சிங் பண்ணோம்? இதான் அது. ஸோ இது ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ அன்பாக்சிங் பண்ணுறேன். இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ல போகிறேன் அண்ட் இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் எல்லாருமே ஓட் பண்ணி கொடுத்த பாக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இதுக்கு தான் எல்லாருமே ஓட் பண்ணிக்கலாம், எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். பின்பக்கமாக சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை உள்ளே நான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே இன்னொரு சின்ன பேக்கேஜ் இருக்குது. புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் டூல் இருக்குது. அடுத்தபடியாக மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுடைய டிசைன் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து கொடுக்கணும்னு நல்லா எதிர்பார்க்குறது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் மொபைல் லான்ச் பண்ணுறீங்க, பிளாஸ்டிக் தான் கொடுக்குறீங்க. பட் பின்பக்கமாக ஒரு டெக்ஸ்சர் கொடுத்தீங்கன்னா கவர் போடாமல் கையில் பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இவங்களும் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் என்னன்றதுக்கு அப்புறமா பார்க்கலாம். 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை கொடுத்துருக்காங்க அண்ட் டைப் சி கேபிளும் வந்து இருக்குது. மொபைல் கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது. எப்படி பார்த்தாலுமே ஒரு 210 கிராம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பூட்டப் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர் கீயும் இருக்குது. மேல் பக்கத்தில் எதுவுமே வந்து கிடையாது. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சிம் போட்டுக்கலாம். கூடவே ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இருக்கிறதுனால நீங்கள் மெமரி கார்டும் வந்து போட்டுக்கலாம். கீழ் பக்கத்தில் 3.5mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின் பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். பட் இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கை வச்சா தெரியுமான்னு தெரியல. ஒரு கேஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொபைல் பூட்டப் ஆகிடுச்சு. இதில் Realme UI 1.1 வந்து கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாகவே Realme UI 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. இது Android 10 மேலே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இதற்கு Android 11 வருமானு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. மேபி அவங்க 2 கொண்டு வரும்போது 11 கொண்டு வருவாங்களான்றதை வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டிஸ்பிளே தான் இல்லையா, கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இண்டோரில். ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போனால் 6.5 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷனில் தான் நமக்கு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 570 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இண்டோரில் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. பட் HD டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது தான் கொஞ்சமாக இடிக்குது. இதோடைய ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக வச்சிருந்தாங்கன்னா ஓகே, பட் அதிகமாக வச்சிருந்தாங்கன்னா என்னன்றது அப்புறமா தான் வந்து சொல்லும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்மார்ட் ஃபோனை நம்ம பார்த்து ரொம்ப பரிச்சயமான ஒரு ப்ராசர் தான். MediaTek உடைய Helio G85 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நல்லா தான் வந்திருக்கும். ஒரு 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Mali G52 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு GPU வந்து கொடுத்துருக்காங்க. RAM வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB RAM 4GB RAM அப்படின்ற 2 வேரியன்ட் வருது. LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 32GB அண்ட் 64GB அப்படின்ற 2 இன்பில்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டான பிரைசிங் என்னன்னு தெரியல. நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. மொபைல் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எக்ஸாக்டான வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 207 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கையில் எடுக்கும்போது 210 கிராமுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கையில் எடுக்கும்போது நல்ல ஹெவியாக இருக்குங்க. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லா பெரிய ஃபோனை பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். அதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா இதோடைய பேட்டரி தான். 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து நமக்கு 18 வாட்க்கான சார்ஜரும் வந்துருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு 2 நாள் பேட்டரி கண்டிப்பாக வரும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். பின்பக்கமாக கேமரா பார்க்கும்போது 4 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும்ல. ஆனால் 4 எல்லாம் கிடையாதுங்க, 2 தான். எஸ், பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி 4 இருக்கிற மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே இருக்கிறது 2 கேமரா தான். 13 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் பிரைமரி கேமரா. f2.2 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. அப்பச்சராச்சு கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் பெரிய அப்பச்சர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஒன்று. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கேமரா என்ன சென்சர்னே சொல்லலை அவங்க. சொல்ல விஷயம் என்னென்னா பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் சென்சர்னு சொல்லியிருக்காங்க. பட் 2 மெகாபிக்சலா, 1 மெகாபிக்சலா, இல்லை 0.2 மெகாபிக்சலா, அதெல்லாம் எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் வந்து இருக்கு. ஸோ நான் ஓவராலாக பின்பக்கம் முன்பக்கம் 2த்துலையுமே எடுத்த சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்.
வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 1080 30 fps வரைக்கும் தான் எடுக்க முடியும். பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டுத்துலையுமே அந்த சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இந்த கேமரா சாம்பிள்ஸில் குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் அந்த செல்ஃபி கேமராவில் இந்த சேச்சுரேஷன் ஏன் அவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. என்னுடைய ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு ஆர்ஷாக வந்து தெரியுது. சரி, அப்படி தான் கொஞ்சம் பியூட்டிஃபிகேஷன் மோட சேர்த்து போடலாம், அப்படி போட்டால் வச்சு நமக்கு கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் பலன்னு வருமேன்னு பார்த்தா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எப்படி சொல்கிறது நல்ல மேக்கப் போட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஒன்று இந்த சைடு அப்படி இல்லாட்டி இந்த சைடு இப்படி இந்த மிடில் கிரவுண்ட் அப்படின்றதே ஒன்று இல்லாமல் போயிருக்கு. ஸோ இந்த கேமராவுக்கு டெஃபினெட்லி அவங்க வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல கேமராவாக இருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. மேபி ஒரு சில பேருக்கு அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போடுற மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கலாம். பட் ஜென்ரலி என்னுடைய கருத்து பிரகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவுக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு நல்ல கேமராவாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு கேமரா ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம கிட்ட இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ Realme Buds Air 2. ஸோ இதுடைய ஒரு குயிக்கான அன்பாக்சிங்கும் ப்ளஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் பார்த்துடலாம் வாங்க. பாக்ஸை பார்க்கும்போது Realme Buds Air 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்பக்கமாக ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், 25 ஹவர்ஸ்க்கான பிளேபேக், 10 mm i5 டிரைவர், டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்றது போல ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா நமக்கு ஒரு சின்ன கேஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த ரியல்மியோட கேஸ் முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரியான கேஸை தான் வந்து இருக்குது. ஸோ இந்த கேஸ்க்குள்ளே நமக்கு தேவையான அந்த இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க, இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான புக்லெட்ஸும் இருக்குது. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறது ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது. முன்ன யூஸ் பண்ண அதே கேஸ் தான் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மியோட லோகோ இங்கே இருக்குது. அண்ட் கீழ் பக்கமாக பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமாக பேரிங்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே நமக்கு தேவையான இயர்பட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் சில்வர் கலரில் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த இயர் டிப்ஸ் வந்து ஒரு வேளை உங்களுக்கு செட் ஆகலைன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு இயர் டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அதை மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இருக்கிறது அப்படியே தான் யூஸ் பண்ணேன். கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபிட் ஆகுது. வச்ச உடனே க்ளீனாக வந்து ஃபிட் ஆகிடுது. வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் டிஃபால்ட்டாகவே வந்து கட் ஆகிடுது. இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்கிறது கூடுதல் சிறப்பம்சம். டியூவல் மைக்ரோஃபோனும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டெசிபிள்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இதை கடந்த 2 நாட்களாக நான் என்னுடைய டீம்மேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். சூப்பராக இருக்குங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். நீங்கள் வச்சுட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். அப்படி இல்லாட்டி டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு வந்து மாறும். ஸோ இருக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய எந்த சவுண்டுமே வந்து கேட்கல. மேபி பக்கத்தில் பேசும்போதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு போயிடும். அப்போ நீங்கள் வந்து தாராளமாக கான்வர்சேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா அழகாக வந்து நீங்கள் பாடல்கள் கேட்குறது என்ன கேட்குறதோ அப்படியே வந்து வச்சுக்கலாம். இதில் வியர் டிடெக்ஷனும் இருக்கிறது கூடுதல் சிறப்பம்சம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு படமோ பாடல்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னா எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். திரும்ப வச்சிங்கன்னா க்ளீனாக வந்து வந்துடும். இதில் ப்ளூடூத் 5.2 உடைய சப்போர்ட் இருக்குது. IPX7க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெட் மற்றும் வாட்டர் ப்ரூஃப் ஓரளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகிறதோ இல்லை இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகும்போது பயப்படாமல் வந்து எடுத்துகிட்டு போகலாம். கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டச் கண்ட்ரோல்ஸையும் வந்து நீங்கள் ரியல்மி லிங்கை உங்கள் ஆப் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து எப்படி வேணாலும் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெறும் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தாலுமே ரியல்மி லிங்க் ஆப்பை யூஸ் பண்ணி இதை லிங்க் பண்ணிட்டீங்க ஒரு தடவைனா நிறைய விதமான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வால்யூமே கூட பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு பேஸ் பூஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாகவே இதில் சவுண்ட் குவாலிட்டின்னு கேட்டிங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த பர்டிகுலர் இயர்பட்ஸ் உடைய விலை பார்த்தீங்கன்னா 3300 ரூபாய். இந்த விலைக்கு இதோடைய சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பேஸ் அப்படின்றது நல்லாவே வந்து வருது. அதுலேயும் இன்னும் நீங்கள் பேஸ் லவராக இருந்தீங்கன்னா இந்த பேஸ் பூஸ்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே தாறுமாறான ஒரு பேஸாக இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மிட்ஸ் லோஸ் ஐஸ் எல்லாமே சரி, அந்த மியூசிக்குடைய கிளாரிட்டியும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓவராலாக பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கேஸோடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது 25 மணி நேரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ANC ஆஃபில் இருக்கும்போது ஆன் பண்ணிங்கன்னா 22 ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்லி வரும்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 5 ஹவர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களோட யூசேஜில் ஒரு 3.5லேருந்து ஒரு 4.5 ஹவர்ஸ் வந்தது. பிகாஸ் மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸாக்டாக வந்து தெரியல, அதுதான் உண்மை, அப்படி தான் வந்து சொல்லும். அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 4 கிராம். ஸோ மொத்தமாக 8 கிராம் தான் இருக்குது. இதோட சேர்த்து நீங்கள் பார்த்தாலும் ஒரு 40 கிராம் வரும். அவ்வளோதான் அப்ராக்சிமேட்டான வெயிட். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு 3500 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்ஜெட்டில் என்ன ஒரே விஷயம்னா இதில் முன்ன இருந்த ஜென்ரேஷனில் உங்களுக்கு இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. பட் பரவாயில்ல, டைப் சிக்கான சார்ஜிங் இருக்குது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலும் உங்களால் 2 மணி நேரம் மியூசிக் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது 3300 ரூபாய்க்கு உண்மையிலே ஒரு நல்ல டிவைஸ் தான். இதெல்லாம் ப்ளஸ் மைனஸ் அப்படின்றதும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்த புதுசில் நாங்கள் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப பிரச்சனை ஆச்சு. சவுண்ட் கிளாரிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குப்பை மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒர்த்தே இல்லை, வேஸ்ட் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அடுத்த
நாளே ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதாவது 3 நாளைக்கு முன்னாடி அப்டேட் ஓப்பன் பண்ணோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்தது. அந்த அப்டேட் வந்து ஃபர்ம்வேர்லாம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமாக சவுண்ட் குவாலிட்டி க்ளீன் ஆகிடுச்சுங்க. ஏதோ ஒரு இஷ்யூ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக எப்படி சவுண்ட் குவாலிட்டி இருக்கணுமோ அது அப்படியே இருக்குது. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 3300 கண்டிப்பாக இன்னைக்கு தேதியில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு டாப் பிக்கிங்கில் என்ன ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 2 ஹெட்செட் நீங்கள் எடுக்கும்போது இதையும் கண்டிப்பாக டாப் 2ல வச்சு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கன்றதை நான் சொல்லுவேன். ஹெட்செட்டை பார்த்தாச்சு, இப்போ ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது Realme NARZO 30A. ஸோ இதோடைய விலை அப்படின்றது 3GB ரேமுக்கான வேரியன்ட் வந்து 9000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9000 நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு G85 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ UI இந்த 3GB ரேமில் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் 4GB ஆச்சு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். 10,000 பட்ஜெட்டுக்கு அந்த 4GB ரேம் தராங்க. ஸோ அந்த 10,000 உங்களுக்கு ஒரு 4GB ரேம் கொண்ட அந்த வேரியன்ட் வந்து கிடைக்குது. ப்ளஸ் ரெண்டாவது விஷயம் ஒரு நல்ல டிசைனோட கிடைக்குது மொபைல். அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா விஷயத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ப்ரைஸிங்க்கு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் அந்த கேமராவை மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல காம்படிஷனில் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். இன்னும் நான் டெஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ வேணும்னா ரிவ்யூ சீக்கிரமாக உங்களுக்காக கொண்டு வரேன். பட் இப்போ வரைக்குமே என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்றதை விட நல்ல வேலையில் ஒரு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். அண்ட் இதோட பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க்கணும் ஜி.